பொண்ணுங்க மனசில் இருக்கிறத மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனால் ஒரு ஆம்பளையோட மௌனத்துக்கு பின்னாடி இருக்கிற வழி உங்களுக்கு தெரியுமா? இந்த 4 விஷயத்தை மட்டும் மண்டையில் ஏற்றிக்கங்க. 1. உங்கள் முன்னாடி ஜாலியாக சிரித்து பேசுகிறாங்கன்னா அவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லைங்க. அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற சோகத்தையும் சோர்வையும் உங்களுக்கு தெரியாமல் மறைக்கிறாங்கன்னு அர்த்தம். 2. எல்லாத்துக்கும் எனக்கென்ன கவலைடின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்லாம் கிடையாதுங்க. எக்காரணத்தை கொண்டும் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலைன்னு அர்த்தங்க. 3. காரணமே இல்லாமல் கோவப்படுறாங்களா? உங்கள் மேலே வெறுப்புனால அல்ல, வெளியில் சொல்ல முடியாத ஏதோ ஒரு மன அழுத்தம் தாங்க. 4. அவங்க அமைதியாக ஓரமாக உட்காந்துருக்காங்களா? உங்களை அவாய்ட் பண்ணுறாங்கன்னு தப்பாக நினைக்காதீங்க. அவங்க தனக்குள்ளே ஒரு பெரிய போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன் வெளியில் சொன்னால் என்னாக போகுது அப்படின்னு கேட்பீங்க. வீட்டில் பொண்டாட்டியையும் அம்மாவையும் சமாளித்து வேலை பார்க்குற இடத்துல 4 வார்த்தை வாங்கி அவங்களையும் சமாளித்து இஎம்ஐ கடன் மாத கடைசின்னு அத்தனை மூட்டையும் முதுகில் சுமந்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்களே. இத்தனையும் வெளியில் சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா அவ்வளவுதாங்க. அவங்கள நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா அவங்க வாயை திறந்து சொல்லவே வேண்டாம். அவங்களோட மௌனத்தை கவனிங்க, உங்களுக்கே புரியும்.